சிறுமியான ஆயிஷாவை பற்றி தெரியும். குதிரைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்த ஆயிஷாவை பற்றி தெரியும். வயதான கிழட்டு ஆயிஷாவை பற்றி எத்தனை நபர்கள் பேசியிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தாகிற பொழுது கிட்டத்தட்ட 63 அல்லது 64 வயது. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஏறத்தாழ அவர்கள் 45 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் பாதியை இந்த சிவந்த பெண்மணியிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள், நபியினுடனான ஹதீஸை அதிகமாக பகிர்ந்தவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னாடி 45 வருடம் ஏராளமான சஹாபாக்களுக்கு மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்தவர்கள், பெண்களில் அதிகமான ஹதீஸை அறிவித்தவர்கள். இந்த துனியாவில் முதலாக மார்க்கத்தை ரிசீவ் பண்ணினதோ ஒரு பெண் தான், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ரசூலுல்லாஹுடைய வஃபாத்திற்கு பின்னால் இந்த மார்க்கத்திற்கு பெரும் பங்காற்றியது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பெரும்பாலும் நிஸ்வான் மதரசாக்களில் நாம் நினைவு கூறக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு பெண் வீட்டில் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த குழந்தை உருவாகும், அந்த வீடு உருவாகும், அந்த சமுதாயம் உருவாகும். ஆணுக்கு வீட்டில் வேலை இல்லை, பெண்ணுக்கு சமுதாய அளவில் வெளிரங்கத்தில் வேலை இல்லை. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செஞ்சு வைக்கிறோம், கணவர் தமிழ் பேசக்கூடியவர், மனைவி மலையாளம் பேசக்கூடியவர். நீங்களே யதார்த்தமாக சொல்லுங்க, அந்த குழந்தை என்ன மொழியை சரளமாக பேசும்? மலையாளம் தான் பேசும். அத்தாவுக்கு தமிழ் தெரியும், மலையாளம் தெரியாது. அம்மாவுக்கு மலையாளம் தெரியும், தமிழ் தெரியாது. குழந்தை என்ன மொழி பேசும்? மலையாளம் தான் பேசும். என்ன காரணம்? குழந்தைகள் தாயை பார்த்து வளரக்கூடியது. அந்த தாயிடத்தில் கொண்டு போய் மார்க்கத்தை நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால், அடுத்து வளரக்கூடிய சமுதாயம், அடுத்து உருவாகக்கூடிய சமுதாயம் மார்க்கப்பொழிவோடு இருக்கும். இன்றைக்கு காலகட்டம் மிக மோசமாக இருக்கிறது. கவலையோடு நாம் அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெண்கள் வழிகெடுவதற்கான எல்லா விதமான வழிகளும் மிக அகலமாக திறந்திருக்கிறது. நாம் வீட்டை விட்டு வெளியே போய் அந்நிய ஆண்களோடு பழகிலாம் நம்ம கெட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய வீட்டில், நம்முடைய படுகரையில், நம்முடைய போர்வைக்குள்ளால் ஒரு 8 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், ஒட்டுமொத்த துனியாவும் உங்கள் கையில் இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் வழிகெடுக்கலாம், யாரிடம் வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அளவிற்கு இந்த உலகத்தில் வழிகேட்டுக்கான எல்லா கதவுகளும் விசாலமாக திறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இது மாதிரியான மதரசாக்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வழங்கக்கூடிய மார்க்க கல்விதான் இந்த உலகத்தில் நமக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும், நாளை கபரில் நமக்கு வெளிச்சத்தை பெற்றுத்தரும், நாளை மஹ்ஷரிலே நமக்கு ஷஃபாஅத்தை பெற்றுத்தரும், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுத்தரும். ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்னால் அவன் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய சொத்துக்களிலே ரொம்ப உயர்வான சொத்து எதுனா வலதும் சாலிஹுன் எதலுள்ள, அவனுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு குழந்தையை இந்த பூமியில் அவன் விட்டு சென்றான் என்று சொன்னால் அதை விட பெரிய சொத்து ஒரு மனுஷனுக்கு வேறு எதுவும் கிடையாது. அது மாதிரி நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நம்முடைய குழந்தை நமக்கு துவா செய்யணும்னு சொன்னால் இது மாதிரியான கல்விச்சாலைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இது மாதிரியான தரமான கல்வி நிறுவனங்கள் கியாமத் வரை இயங்க வேண்டும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கல்வியின் உயர்வில் உடலால் பொருளால் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவிலும் ஆகிரத்திலும் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை நிரப்பமாக தந்த நிகழ்வு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.